நீங்கள் வந்து உங்கள் மனைவி உங்கள் மேலே விவாகரத்து தொடுத்துருக்காங்க, உங்கள் மேலே வந்து எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒன்று மனைவியை சமாதானப்படுத்தணும், மனைவி தரப்பில் போய் பேசணும், அல்லது உங்கள் மனைவியை எல்லோரும் உங்கள் திட்டும்போது உங்களுடைய தொண்டர்கள்ட்ட ரசிகர்கள்ட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, அவங்க என் மனைவி, இப்போ வரைக்கும் என் மனைவி, விவாகரத்து பண்ணதானே நீங்கள் உங்கள் மனைவி இல்லை, இப்போ வரைக்கும் உங்கள் மனைவி தான், அவரை பற்றி பேசக்கூடாது. இது திட்டமிட்டே நடக்க நான் கேட்குறேன். இயல்பா இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம நண்பர்களாக இருக்கிறாங்க, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அவங்க ஒரு நடுநிலை வகுக்க தான் பார்ப்பாங்க, அன்பு மிகுதினால பேசுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு தூற்றக்கூடிய அளவுக்கு தூற்ற மாட்டாங்க. வந்து சொல்லுவாங்க ரெண்டு பேர்ட்டு, அதாவது அப்படி நினைக்கிறவங்கன்னா ரெண்டு பேர் மத்தியில் ஒரு சமரசம் பண்ணுவாங்க. இல்லை எப்படியம்மா பேசாதீங்கம்மா, இப்போ தலைவராக வர போகிறாருமா, தலைவர் நீங்கள் இப்படி பேசாதீங்க, அவங்களோட சேர்ந்துருங்க, கட்சிக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, சமரசம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க ஒரு ஓடுகாலி அது இதுன்னு சொன்னா என்ன இது? இல்லை, இவங்களே திட்டமிட்டு இப்படி செய்யுங்க இருக்கு அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க, திட்டமிட்டு ஆட்களை. இப்போ வந்து பெண்கள் சில பேர் வந்து ஸ்டாலின் என்ன பண்ணாரு அப்படின்னு பேசுகிறாங்க. யார் அவங்க? மாடல்கள், காசு கொடுத்து சில மாடல்களை பேச வைக்கிறது. சாதாரண பெண்கள் யாராவது பேசுகிறாங்களா பாருங்கள். ஒரு சாதாரண கேள்வி கூட, எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தாரு, 2000 ரூபாங்கிறது அந்த வயசானம்மாவுக்கு மிகப்பெரிய தொகை. அது நிச்சயமா அவங்க வந்து ரொம்ப குஷியாக சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக. இல்லை எனக்கு இலவச பஸ் இருக்குது, இது இருக்குது, அவங்க தான் சொல்கிறாங்க. இவங்க ஒரு குரூப் வச்சுக்கிட்டு பஸ் எனக்கு தேவையில்லை, இது தேவையில்லைன்னு. யார்? உனக்கு இருக்குது, உங்கள் அப்பா கொடுத்துருப்பான், யாராவது எடுத்துருப்பான், அல்ல நீயே எங்கேயாச்சும் போயிட்டு சம்பாதிச்சிருப்பேன், எப்படியாவது சம்பாதிச்சிருப்பேன், மேலே எங்கேயா போயாட்டாவது சம்பாதிச்சிருப்பேன். ஆனால் அவங்களுக்கு கிடையாதுல்ல. அதாவது பஸ்ஸில் போயிட்டு வரோம், ஃப்ரீயாக போயிட்டு வரதில் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன் சார். போயிட்டு வர எங்கள் தாம்பரத்துக்கு 10 ரூபா, வர 10 ரூபா, ஒரு நாளைக்கு 20 ரூபா மிச்சமாகும் சார். நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒரு நாளைக்கு 20 ரூபான்னா மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? அது 600 ரூபா ஆகுது இல்லையா? மாதத்துக்கு நீங்கள் 600 ரூபா மிச்சமாகுது. சாதாரண குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தூரத்துக்கு போயிட்டு வரவங்களுக்கே இவ்வளோ மிச்சமாகுது. இன்னும் பல தூரம் போகிறவங்களுக்கு எவ்வளோ? தாம்பரத்தில் இந்த வடபழனி வர்றாங்க, அவங்களுக்கு எவ்வளோ மிச்சம்? 30 ரூபா மிச்சமாகுது சார். ஒரு நாளைக்கு 30 ரூபான்னா போக வர 60 ரூபா ஆச்சுல்ல. இதை வந்து பெண்கள் இப்போ குடும்ப பெண்கள் ஏதாச்சும் பொருள் வாங்கினா முன்னெல்லாம் தாம்பரம் போக மாட்டாங்க, அங்கேயே பார்த்துவாங்க. இப்போ வந்து தாம்பரம் போகிறாங்க, வர்றாங்க, என்ன இலவசமாக இருக்குது. இல்லை, வேலைக்கு போகக்கூடிய வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் போகிறாங்க. அவங்களுக்கு இது, அதாவது இந்த காசு 1500 ரூபா மிச்சமாகும் போது அந்த காசை வச்சு வேறொரு பொருள் வாங்கலாம், வேறொரு அவங்களுக்காக நகை நட்டு வாங்கலாம், ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம், ஏதாச்சும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லாத அறகுறைகள் வந்து இதை எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறது, அது சொல்ல வைக்கிறது. கடைசியில் நீங்களே இப்படி வந்துட்டீங்களே, நாங்கள் பஸ் பாஸ் கொடுப்போம், எல்லா பஸ் ஃப்ரீ அப்படின்றீங்க. அப்போ என்ன நீங்கள் உங்கள் கொள்கை? இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்களே வந்து மறுபடியும் நாங்கள் 2500 ரூபா தருவோம், அவர் 2000 ரூபா தரேன்றாரு, நாங்கள் 2500 ரூபா கொடுப்போம். 2000 பெங்கிலி அப்படிங்கிற அந்த மாதிரி 1000 2000 2500 அப்படின்னா என்ன அது? ஆனால் நமக்கு ஒரு சகோதரி இருந்தாச்சுன்னு சொன்னால் நமக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா அளவுக்கு விஜய் அவர்கள் தருவார். அதான் தாய்மாமன் சீதனம், ஏன்னா தாய்மாமன் அந்த ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் தான் சார். அது இருக்கிற திட்டங்களை நீங்கள் வந்து இந்த கட்சியை இந்த தீய சக்தின்றீங்க. அந்த கட்சியினுடைய அந்த கொள்கைகள் தான் இப்போ தமிழ்நாடு இல்லை, பல பல மாநிலங்களில் தான் பயன்படுத்துகிறாங்க. காலை உணவு திட்டம்ங்கிறது மிகப்பெரிய திட்டம் சார். அதெல்லாம் நான் படிக்கிற காலத்தில் இருந்தால் நான் நல்லா படிச்சிருப்பேன் சார். நான் 5வது தான் படித்து முடிச்சிருக்கேன்னு வைங்க, ஒவ்வொரு BA படித்து ஏதாச்சும் படிச்சிருப்பேன். எனக்கு அந்த காலையில் வந்து உணவு கிடைக்கல, மத்தியானம் மட்டும்தான் ஏதோ ஒரு உணவு கிடைக்கும். காலை கிடைக்கும், மத்தியான சாப்பாடு கிடையாது. ஏதோ இந்த ஒரு காமராஜர் காலத்தில் ஒரு உருண்டை சாப்பாடு இவ்வளோ கொடுப்பாங்க. அது கோதுமை கொடுக்கறதுலாம் அவருடைய காலம் தான். ஆமாம், அது குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான். ஒரு 10 பேர் ஒரு ஸ்கூலில் ஒரு 50 பேர் 30 பேர் தான் கொடுப்பாங்க. அத்தனை பேருக்கும் சாப்பாடு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு அத்தனை பேருக்கும் சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு அப்படின்னு. அது நானும் கிராமங்களில் பார்த்துருக்கேன். சில இடங்களில் சாப்பிடாம வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. நானும் அம்மாவும் பொண்ணும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து எத்தனை எம்ஜிஆர் நினைச்சிருக்காங்க, அந்த பசியை வந்து குழந்தைக்கு தான் கூட அங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாதுன்னு சொல்லல. இல்லை, பசி ஆற்றட்டும், பசி ஆறணும், அதுதான் சாப்பிட வச்சு அழகு பார்க்குறது தான் எம்ஜிஆர். எப்போவுமே சாப்பிடும்போது சுட தான் சாப்பிடுவார். பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொல்லுவார், சாப்பாடை விட கறி சோறுலாம் இருக்குல்ல, அது முதல்ல சாப்பிடு, இப்படி கிடைக்கும்போது சாப்பிடு, சாப்பாடு அப்புறம் சாப்பிடலாம், முதல்ல அது சாப்பிடு அப்படிம்பாரு. முட்டை சாப்பிடு, இது சாப்பிடாது, நீ கிடைக்கல என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கிது, அது மட்டும் சாப்பிடும் முதல்ல அப்படிம்பாங்க.
பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி. நீங்கள் சாப்பிட வச்சு அழகு பார்க்குறதுங்களா அதுதான். நீங்கள் என்னைக்காவது இந்த மாதிரி சாப்பிட வச்சு அழகு பார்த்துருக்கீங்களா? யாருக்காவது எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் பண்ணல. யாருக்காவது நீங்கள் வந்து பத்திரிகையாளருக்கு கூப்பிட்டு இது பண்ணியிருக்கேன் அது பண்ணிக்க கிடையாது. நான் எம்ஜிஆருடைய பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். நீ எம்ஜிஆருக்கு அப்படின்னு வரீங்களா, எம்ஜிஆருடைய கால் தூசிக்கும் வர முடியாத. எம்ஜிஆருடைய இது என்ன உங்களுக்கு, அவர் வந்து பேச்சு போன பிறகும் கூட மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் பேச்சு போயிடுச்சு அப்படின்னா தலைவர் இருக்கார்ல அது எங்களுக்கு போகலாம், பேச விட்டாலும் பரவாயில்ல அப்படி. இதுதான் ரசிகரன் அப்படி தான் அவரை எடுத்துக்கிட்டாங்க. இப்படின்னு நான் போகிறோம் அப்படி அமைதியாகிடுவாங்க. அதாவது இதில் மதுரையில் ஷூட்டிங் நடக்குது. அதாவது இதில் வந்து ஒரு டேமில் நடக்குது ஷூட்டிங். மாட்டுக்கார வேலன் 20,000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க, எக்கச்சக்க கூட்டம். வெயிலில் தவிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, எல்லோருக்கும் ஒரு லாரி மோர் ஒரு லாரி தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்றார். நான் மோரெல்லாம் வந்தாவனம் போ அப்படின்றார். உடனே லாரி மோர் வருது தண்ணி வருது, அத்தனை பேர் தண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஒரு சீன் எடுக்கணும், ஆனால் மக்கள் இருக்காங்க அப்படின்னு வர்றாரு. அவ்வளோதான் சார், விலகிடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேர் திருவிழா ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து அக்கறையில் வந்து நீங்கள் போட்டு போகுது, அந்த அக்கறையில் ஆட்கள் இருந்தாங்கன்னா அந்த இதுக்கு வராது, அந்த கேமரா பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு மைக் வாங்கிட்டு நீங்கள் எல்லோரும் நீங்கள் அந்த பக்கம் வாங்க, நாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாரு. அத்தனை பேரும் நகர்ந்து போயிடுறாங்க. மணலில் வெயில் கொளுத்துற வெயிலில் அவன் நகர்ந்து அப்படியே ஓரமாக போயிடுறாங்க. ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாரு, அத்தனை பேரும் வந்து சரி எல்லோரும் நீங்கள் பார்க்கல, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்ட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் வேன் மேலே ஏறி நின்று, வேன் மேலே, வேனுக்குள்ளே உட்காரல, வேன் மேலே ஏறி இவர் நிற்கிறார். ஒவ்வொரு நடிகராக மனோரமா இவங்களெல்லாம் கூப்பிட்டு மேலே ஏறி நிற்க சொல்லி ஒவ்வொருத்தர் கையசைச்சு இது பண்ணி சந்தோஷமாக எல்லாம் பார்த்தீங்களா, ஓகே போயிட்டு வாங்க. இது வந்து நீங்கள் மக்கள் ஒரு நடிகனுக்கான விஷயம். உங்களை பார்க்க வர்ற ரசிகனா நீங்கள் ஏமாற்றக்கூடாது. அவனை கூப்பிட்டு ஒரு கை கொடுத்தங்கன்னா போகிறோம், அவனுக்கு அவர் சந்தோஷம். அதுதான் சார் மிகப்பெரிய சந்தோஷம். நல்லா படிக்கணும்பா அப்படின்னு போயிட்டோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே மரத்து மேலே ஏறுறாங்க. அது காரணம் என்ன, நீங்கள் அவனை கட்டுப்படுத்துறதுல அவங்க கூட நிற்கிறது கிடையாது. எம்ஜிஆர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு போலீஸ்லாம் தேவையில்லைப்பா, என் ரசிகர்கள் தான் எனக்கு போலீஸ் அப்படின்பார். அவங்க தான் பாதுகாப்பு, வேற எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்பார். அந்த மக்கள் மத்தியிலே போவார் வருவார். அதாவது ஒரு முறை நம் நாடு படம் நடக்குது, ஷூட்டிங் படம் போட்டாங்க தியேட்டரில். பார்க்க வர்றாரு இவர் நாகிரெட்டியார். பார்க்குறாங்க. அப்போது பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படம் ஓடிச்சுன்னா நான் பொலிட்டிக்கல் வருவேன் அப்படின்றார். வாங்கையா வாத்தியார் ஐயா பாட்டு நடக்குது, விசில் படக்குது, சம விசில். நான் அரசியலுக்கு வந்துடுவேன் அப்படின்றார். ஒன் சுமார் கேட்குறேன் அந்த பாட்டு, மறுபடியும் ஒன் சுமார். சரி போகிறோம் வாங்க அப்படின்றார். எம்ஜிஆர் வந்துடுறாரு. கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை எப்படியே டக்குன்னு தள்ளிட்டு வந்துடுறாரு. அப்புறம் பார்த்தா நாகிரெட்டியார் மாட்டிக்கிட்டார். கூட்டத்தில் முட்டிக்கிட்டு போயிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு வர்றார். கருணாநிதி அப்படி பண்ணியிருப்பார். அவர் ஏதோ இந்த கள்ளக்குடி இது முடிஞ்ச பிறகு வர்றாரு, ட்ரெயினில் வர்றாரு, கூட்டம் செம கூட்டம். கூட்டத்தில் போயிட்டு இவர் கருணாநிதியை தோளில் தூக்கிட்டு அப்படியே வந்து கொண்டு வர்றாரு. எம்ஜிஆர் அந்த மாதிரி கூட்டம் எல்லாம் உள்ளே போயிட்டு வந்துடுவார். அது எம்ஜிஆருக்கு அந்த இது தெரியும். அவரே ஒரு முறை சொல்லியிருப்பார். அதாவது கேசவன் அந்த காலத்தில் ஒரு நடிகர், நீங்கள் கேள்விப்பட்டீங்க, மிகப்பெரிய நடிகர். அவர் நாடகங்களில் நடிச்சுட்டு சினிமாவில் நடிக்க வந்து அவர் அப்போ வந்து ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சிருக்கார், சின்ன ரோல். அவர் வந்து ஹீரோவை நடிச்சுட்டு மிகப்பெரிய லெவலில், அதாவது தேட்டரில் போய் சென்னையில் ஒரு தேட்டரில் போய் உட்கார்ந்து படம் பார்க்குறாங்க. கேசவன் வந்திருக்காருன்னு எக்கச்சக்க கூட்டம் சேர்ந்துருது. பக்கத்தில் எம்ஜிஆர் உட்காந்துருக்கு, அவர் சின்ன நடிகர். அந்த கேசவனை எம்ஜிஆர் தான் அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு காரில் உட்கார வச்சுட்டு டாட்டா காட்டி அனுப்புகிறாரு. அதே ஒரு 3-4 வருஷம் கழித்து அதே கேசவனும் எம்ஜிஆரும் வர்றாங்க. எம்ஜிஆர் வந்திருக்காருன்னு சொன்ன கூட்டம் எக்கச்சக்கமாக சேர்ந்துருது. அதே கேசவன் வந்தால் எம்ஜிஆர் அப்போது டம்மி, கேசவன் யாருன்னே தெரியாது. எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் வந்து ஓரமாக எப்படி கூட்டிகிட்டு போயிட்டு காரில் ஏற்றிட்டு வந்து டாட்டா சொல்கிறார். இப்போ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் சினிமா. நேற்று அவர் இருந்தார், இன்றைக்கி நான் இருக்கேன், நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், இதுதான் சினிமா அப்படின்னு. இந்த இயல்பு தெரிஞ்சுக்கணும் சார் இவங்க. புரியுது. இதை யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு சினிமா பற்றி நான் இன்னைக்கு இருக்கேன் மாசு உச்சத்தை என்ன உச்சத்தை இமயமலையில குதிச்சிட்டீங்களா? நான் வந்திருக்கேன் மக்களுக்கு என்ன உச்சம் மக்கள் கொடுத்தாங்க, அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு மக்களை உச்சத்துக்கு கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணீங்க? எம்ஜிஆர் அது பண்ணார்.
உச்சத்தில் கொண்டு போனதும் அந்த மக்களுக்காக உழைச்சார். இந்த மக்களுக்காக எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து டெய்லி 100 பேர் சாப்பிடலாம் சார், சாப்பிடுவாங்க சார். 100 150, அதாவது வெளியே இருக்கிறவங்க, அங்கே வீட்டில் இருக்கிறவங்கள வெளியே வர்றவங்க டெய்லி 100 பேர் 150 பேர் சாப்பிட்டு போவாங்க. டெய்லி சாப்பாடுறதுக்குன்னு எப்போ வந்தாலும் சாப்பாடு இருக்கும். அவரே சாப்பிட உட்காரும்போது எக்கச்சக்கமாக கூட்டமாக இருக்கும். சாப்பிட உட்காரு, இந்த இந்த ஹோட்டல்லேருந்து இது உடனே நம்ம ஜானகி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவார், எனக்கு இந்த புகாரி ஹோட்டல்லேருந்து இது வாங்கி அனுப்புங்க அப்படின்னு. உடனே வந்துடும். ஜானகி அம்மா பார்த்து பார்த்து செய்வாங்க. இவர் இது சாப்பிடுவாருன்னா அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு அனுப்புவாங்க. அவருடைய எம்ஜிஆருடைய காரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி டிக்கியில் ஆப்பிள் கூட ஆப்பிள் இருக்கும், கூட சாத்துக்குடியெல்லாம் இருக்கும். சாப்பிடுவார். சில இடங்களில் யார்கிட்ட அதை அப்படியே கொடுத்துருவார். அவர் வர்றவங்களுக்கெல்லாம் அவர் அப்படி கொடுத்துட்ருப்பார். அவர் ஜெயிலில் இருக்கும்போது அப்படி தானே, ஜெயிலில் இருக்கும்போது அப்படி தான் வந்ததெல்லாம் எல்லா கைதிகளும் கொடுத்துட்ருப்பார். அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி இருக்கும்போது தான் மக்கள் மத்தியில் வந்து வரணும், மக்கள் உங்களை கொண்டாடணும், மக்கள் உங்களுக்கு பிடிக்கணும். நான் உச்சத்துலேருந்து வந்தேன், உச்சத்தில் வந்து நான் உச்சத்திலே நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் மக்களோடு ஒன்றவே இல்லையே. நான் உங்களில் ஒருத்தனாக இருக்கேன். அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். நான் வந்தால் ஏற்றுக்குவீங்களா? என்ன எப்படி ஏற்றுக்கிறது? ஒன்று நீ வந்து ஆடி காரில் வந்து உனக்கு ஆடி காரில் நான் கூட்டிகிட்டு வர முடியுமா? நீ கேட்குற சாப்பாடுலாம் சாப்பிட முடியுமா? எம்ஜிஆர் என்ன சொன்னார்? நீங்கள் போடுற எந்த சாப்பாடும் சாப்பிடவே பாரு. ஒரு முறை இந்த மாட்டுக்கார வேலைன்னு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு கிழவி வயசானம்மா தட்டில் ஏதோ கொண்டாந்து வைக்குது. அந்த தட்டு பார்த்தா நமிச்சு போன தட்டாக இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற அருவருப்பாக பார்க்குறாங்க. தட்டு கொடுத்தவுடனே கொண்டாந்து அப்படியே அந்த தட்டுலேருந்து எடுத்து சாப்பிட்றாரு. ராசா நீ நல்லா இருக்கணும் ராசான்னு வாழ்த்துட்டு போகுது. இதெல்லாம் அருவருப்பாக இருக்குது, அந்த கேள்வி அனுப்புன்னு சொல்லலை அவர். அவருடைய அம்மா கொடுக்குற மாதிரி நினச்சி சாப்பிட்றாரு. மற்றவங்க அதை அருவருப்பாக பார்க்குறாங்க, அவர் அருவருப்பாக பார்க்கல. அப்படியே கட்டி பிடிச்சி அம்மாவுக்கு அந்த புடவை ஒன்று கொடுத்து விடுங்க அப்படின்னு ஒரு புடவை கொண்டாந்து காசு மாட்ட சொன்னால் உடனே புடவை காசு கையில் வச்சுட்டு போயிட்டு வாங்க. ஏன் இப்படி இந்த வயசில் வந்திருக்கீங்க? உங்களுக்கு பசங்க இருக்கு? ஆமாம் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க. யார் ஏன் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தன் ஆர்மியில் இருக்கான், இன்னொரு பையன் சினிமாவில் இருக்கான். சினிமாவில் இருக்கானா? யார்? நீ தான் ராசா. இப்படி அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எம்ஜிஆரும் இதாகிடுறாரு, அந்தமும் இதுதான் சார். ஒரு சாதாரண ஒரு திடீர்னு போயிட்டு இருப்பார் ரோட்டில், அந்த வடை விற்றுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா கிட்ட போயிட்டு 20 ரூபாய்க்கு வடை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுப்பாங்க முன்னெல்லாம். நான் சொல்கிறது அந்த அவருடைய காலத்தில் 200 ரூபா கொடுத்துட்டு வந்துரு அப்படிம்பாங்க. 20 ரூபா சில்லறை இல்லையா, 200 ரூபா வச்சுங்க, அப்புறம் நான் வந்து வாங்கிறேன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி, அதாவது அந்த அம்மா கொடுக்கணும். இந்த வயசான காலத்தில் வியாபாரம் பண்ணுது, அதனால் ரோட்டில் தான் கடை வாங்குவார். பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வாங்க சொல்ல மாட்டார். அதெல்லாம் வேண்டாம், ரோட்டில் இருக்காங்களா பாவம், அவங்கள பிழைக்கணும்ல, வாங்க போயிட்டு அவர்கிட்ட 50 ரூபாய்க்கு இது வாங்கிட்டு வா, இவர்கிட்ட வாங்கிட்டு வா. இதை வந்து நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறாரு பாருங்கள். மக்களோடு தன்னை ஐக்கியமாகறாரு. மக்கள் வந்து பார்க்கும்போது ராசா அப்படி ஓடி வந்துடுறாங்க இல்லையா, இதுதான். இதை வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் உங்களை மக்களோடு ஒன்றவே இல்லையே. நீங்கள் அதான் மேலேயே நிற்கிறீங்க, பனையூர்லேயே இருக்கிறாரு. ஆமாம், பனையூரில் இருக்கீங்க, பஞ்சு டைலாக்கே பேசுகிறீங்க. மக்கள் மொழிகளை நீங்கள் பேசவே இல்லை. மக்களுடைய பிரச்சனைகள் தெரியல, பிரச்சனைகள் தெரியல, மக்களுக்கான பிரச்சனை நான் மக்கள் ஏன் அப்படி இருக்காங்கங்கிறது இது கிடையாது. அப்போது நீங்கள் எப்போ மக்கள்கிட்ட நெருங்கி வரீங்க அப்போ தான் நல்ல தலைவன் ஆகும். அதாவது நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க. கூட இருக்கிறவங்களையும் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கவே இல்லையே. சரி அவனை பார்த்துக்க அப்படி போயிட்டே இருந்தீங்களே, கூட இருக்கிறவங்க நீங்கள் ஒழுங்காக பார்க்காதனால என்ன ஆகும், உங்களையும் பார்த்துக்க ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அஜித்குமார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார்ல, கூட இருக்கிறவங்க நாம் நல்லா பார்த்துக்கிடுவோம், அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க. உண்மைதான். அதுதான் ஒரு தலைவனுக்கு, ஒரு மனிதனுக்கான அழகை தான் சார். நல்ல மனிதனுக்கான அழகை தான். நல்ல நடிகனாகவும் இல்லை, நல்ல அரசியல்வாதியும் இல்லை, நல்ல மனிதனாகவும் இல்லை. நீங்கள் யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிற வெளி சமூகத்திற்கு நம்ம எப்படி, சமூகத்துக்கு தெரியும் சார், அவருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமும் சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இவர் வந்து சரோஜா தேவி கல்யாணம் பண்ண இருந்தார். அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, சரோஜா தேவி அம்மா கல்யாணம் பண்ண இருந்தார். அந்த இடத்துல அண்ணா கூப்பிட்டு வான் பண்ணுறாரு, ஓகே அதை வச்சுக்கோ, ஏதாச்சும் பண்ணிக்கோ, ரகசியம் முடிச்சுக்கோ, கல்யாணம் பண்ணேன்னா உங்களோட இமேஜ் அதோட காலி ஆகிடும் சொல்கிறாரு. அதை நான் நினச்சி பார்க்குறேன், ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தாலும் இமேஜ் காலி ஆகிருக்கும்ல. ஏன் 4 திருமணம் பண்ணார் அப்படி, அதாவது பொண்டாட்டி இருக்க இன்னொரு 4வது அப்படின்னு, அதாவது பண்ணது முதல் திருமணம், முதல் கல்யாணம் அவருடைய மனைவி இறந்ததுனால அதுக்கு பிறகு பண்ணுறாங்க.
ரெண்டாவது மனைவி இறந்த பிறகு தான் ஜானகி அம்மா கல்யாணம் பண்ணுறாரு. இப்படி ஜானகி அம்மா இருக்கும்போது இவர் இந்த மாதிரி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு இமேஜ், அவருடைய இமேஜ் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு மக்கள் மத்தியில். சாதாரண மக்கள் ஒரு இதில் பேசுவாங்க, ராமாயணத்தில் சொல்லுவாங்க, இவங்க சொல்லியிருப்பாங்க உதாரணமாக, சாதாரண இந்த துணி விளக்குறவரே ஏதோ ஒரு இது சந்தேகம் கிளப்பினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு சின்ன விஷயம், யாராவது சாதாரண ஆட்கள் ஒரு சின்ன விஷயத்தை கிளப்பும் போது பெரிய பூதாகரமாக போயிடும். தொடர்ந்து பேசுவோம் சார். விஜய் அவர்களுடைய அரசியல் நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது, வரக்கூடிய நாட்களில் ஜனநாயகன் திரைப்படம் வருமா, தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.